ஹாய் ஹலோ. மை ஹவுஸ் கட்டிங் த இபி ப்ராப்ளம் கரண்ட் நையே. கார்த்தி வாங்க. இங்கே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுப்பா, அதனால தான் சீக்கிரமாக வர முடியல. கரண்ட் இன்னும் வரல. சாரி அக்கா, நேற்று எப்படி தூங்கினேன்னு தெரியல அக்கா. அப்படியே தூங்கிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. இங்கே வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் கரண்ட் இல்லை. அதனால தான் வந்து இப்படி இன்னொரு கையில் செல்லு இந்த பக்கமாக வச்சு போட்டுட்ருக்கேன். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், கரண்ட் வரும்னு நினச்சி. ஆனால் வரல. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, லைவ் வர வேணான்னு தான் நினச்சேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், அதுக்கப்புறம் நான் சைலண்ட் லைவ் போட்டுருவேன். ஹாய் சந்தியா, ஸோ சாரி. எதுக்கு? வணக்கம் அக்கா, சாப்பிட்டீங்களா? அக்கா, அண்ணா, பாப்பா சாப்பிட்டாங்களா? அக்கா, குட்டி பூனை சாப்பிட்டுச்சா? எல்லாம் சாப்பிட்டீங்க தான் தூங்குது. குட்டி பூனை எங்கே உள்ளே ஓடிச்சு. எனக்கு ஒரு நாள் வெளியில் போயிட்டு வந்ததுக்கே 2 நாள் உடம்பு சரியில்லை. நாளைக்கும் திரும்ப போகணும். நாளைக்கு சீக்கிரமே போகணும். நேற்று வந்து 1,00,000 பணம் கொடுத்தேன், ஃபுல் பார்ட்டி வச்சுட்டாங்க. அப்படியா? சரி, என்ஜாய் பண்ணிங்களா? சந்தோஷம். 9th லைக் சந்தியா. ஓகே, நல்லபடியாக பேசுங்க தயவுசெய்து. உங்களுக்கு வந்து அதிகமாகிடுச்சுன்னா ஒரு மாதிரியும், கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரி, தயவுசெய்து பேசாதீங்க. நான் டைம் பாஸ்க்காக நான் லைவ் வரல. அதே மாதிரி நீங்களும் வந்து என்னோடய சுச்சுவேஷனும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத வந்து வாங்க போங்கன்னு உரிமையாக பேசுகிறது வேறு. ஆனால் என் பிள்ளை என்ன பண்ணுது, என் குழந்தை என்ன பண்ணுறதெல்லாம் கேட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான். சரியா? நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட சீன் போடுறதுக்காகவோ இல்லை ஏதாவது பண்ணுறதுக்காகவோ எண்ணெய் வச்சு சும்மா உங்கள் போதைக்கு ஊறுகாயே எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் வேறு மாதிரி லைவு, அதை போய் பாருங்கள். சாம்பார், ரைஸ், உருளை, சிப்ஸ் சாப்பிட்டே அக்கா. சூப்பர் தம்பி, சூப்பர். சாப்பிட்டீங்களா சந்தியா? நைட்டு ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வித் இட்லி. அக்கா வணக்கம் அக்கா, வாங்க